சில நேரம் நம்ம மேல தப்பே இல்லாம நம்ம மேல கேஸ் விழுற மாதிரி ஆகும். What? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்மள ப்ரொடெக்ட் பண்ற வெப்பன் எது? அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆர்டிஸ்டிக் அட்வொகேட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆர்டிஸ்டிக் அட்வொகேட் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லால நம்ம மேல தப்பே இல்லாம நம்ம மேல கேஸ் விழும்போது நம்மள ப்ரொடெக்ட் பண்ற வெப்பன் தான் ஆன்டிசிபேட்டரி பெயில். இதையே நான் லா லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்சன் மேல ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கிறாங்க, ஃபால்ஸா அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. என்னன்னா போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஃபியர் இருக்கும்போது அந்த மாதிரி அரெஸ்ட் எதுவும் ஆகாம தடுக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே ப்ரொடெக்ஷன் வாங்குறது தான் ஆன்டிசிபேட்டரி பெயில். இந்த ப்ரொடெக்ஷனை நம்ம கோர்ட்டு கிட்ட கேட்குறோம் அண்ட் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது அந்த கோர்ட். இது ஒரு லீகல் ரெமெடி. இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில ப்ரீ அரெஸ்ட் பெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது ஜென்ரலாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிற ஆட்டோமேட்டிக் ரைட் கிடையாது. இது ஒரு டிஸ்கிரிஷ்னரி ரைட். அப்படின்னா கோர்ட்டோட டிஸ்கிரிஷ்னல் ரிலீஃப் தான் இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில். கோர்ட் கொடுக்கணும்னு நினச்சா மட்டும்தான் இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் நம்மளுக்கு அப்ரூவ் ஆகும். ஒருவேளை கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் நம்மளுக்கு அப்ரூவ் ஆகாது. சரி, அப்போ கோர்ட் நம்மளோட ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷனை அப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த பேசிஸில் டிசைட் பண்ணுவாங்க? நம்பர் 1, கேஸில் ப்ரைமா ஃபேசியா அலிகேஷன்ஸ் என்ன வச்சிருக்குன்னு பார்ப்பாங்க. நம்பர் 2, அப்ளிகண்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா. பாயிண்ட் 3, விட்னஸை எந்த விதத்துலையும் டேமேஜ் பண்ணாமல் இருப்பாங்களா. நம்பர் 4, எவிடன்ஸை எந்த விதத்துலையும் டெஸ்ட்ராய் பண்ணாமல் இருப்பாங்களா. அண்ட் நம்பர் 5, அப்ளிகண்ட்டுக்கு எஸ்கேப் ஆகிற சான்சஸ் இருக்கா. எல்லா ஃபேக்டர்ஸையும் பேஸ் பண்ணி தான் கோர்ட் ஒரு பர்சனுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ரூவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. நான் இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சிம்பிளாக சொல்கிறேன். உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. அவர் உங்கள் மேலே இருக்கிற வெஞ்சன்ஸில் உங்கள் மேலே கண்டிப்பாக போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஜென்யூனான ஃபியரும் உங்களுக்கு இருக்குது. அப்போது நீங்கள் இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் கான்செப்டை தான் யூஸ் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நம்ம ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷனை கோர்ட் முன்னாடி ஃபைல் பண்ணிட்டோன்னா நான் சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கோர்ட் பார்த்து கோர்ட் சாட்டிஸ்ஃபைட்னா உங்களுக்கான ஆர்டரை கோர்ட் பாஸ் பண்ணும். அதாவது போலீஸ் இந்த பர்டிகுலர் பர்சனை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அப்படியே அரெஸ்ட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தாலும் பெயில் அப்ளிகேஷனை அப்ரூவ் பண்ணணும்னு ஆர்டரில் கண்டிஷன் போட்டு கோர்ட் உங்களுக்கு ஃபேவர் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்ககிட்ட நான் சொன்ன ஃபேக்டர்ஸில் எல்லாமே அட்வான்டேஜஸாக இருக்கணும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டாலே அந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு, இல்லைனா அவங்கள இன்னசென்ட்னு கோர்ட்டே டிசைட் பண்ணிடுச்சுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. இது ஜஸ்ட் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் தான். இதை தாண்டி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே தான் இருக்கும். கோர்ட்டுக்கு போலீஸ்க்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டாலே நீங்கள் இன்னசென்ட்னு கோர்ட் டிசைட் பண்ணிடுச்சுன்ற அர்த்தம் கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. கோர்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஃபாலோ பண்ணணும்? இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். போலீஸ் என்கொயரின்னு கூப்பிட்டா தவறாமல் அட்டென்ட் பண்ணணும்.
எவிடன்ஸை டேமேஜ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கக்கூடாது. விட்னஸை பார்க்குறதோ பேசுகிறதோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அலௌட் கிடையாது. கோர்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல் கண்ட்ரியை விட்டு வெளியில் போகக்கூடாது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஒன்று ஃபாலோ பண்ணலனா கூட உங்களோட ஆன்டிசிபேட்டரி பெயிலை கோர்ட் கேன்சல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் இந்த மாதிரி சொன்னதுனால உங்களோட எல்லா கேசஸ்க்கும் ஈஸியாக ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைச்சிரும்னு நினச்சிடாதீங்க. கேஸ் ஃபேக்ட்ஸ், issues, applicable law, nature of the case, offenses included, court discretion. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களோட பர்டிகுலர் கேஸ்க்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ரூவ் ஆகுமா ஆகாதான்றது டிசைட் ஆகும். ஸோ உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் எல்லாரும் சொல்கிற அட்வைசஸ், சோஷியல் மீடியாவில் வர அட்வைசஸ், இந்த மாதிரி எதையும் கேட்காம டைரெக்டாக ஒரு லீகல் அட்வைஸரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான டெசிஷனை எடுங்க. அப்ளிகண்ட்டோட கிளியர் இமேஜை ப்ரூவ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அவரோட கேரக்டரை ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக காட்டணும். அவர் மேலே முன்னாடி எந்த ஒரு கேஸஸும் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஒரு பர்சனோட இமேஜை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அவர் இந்த மாதிரியான குட் திங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காருன்றத ப்ரூவ் பண்ணணும். அவங்களோட ஐடென்டிட்டியை நீட் அண்ட் க்ளீனாக கோர்ட் முன்னாடி சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் ஏபி கிடச்சிரும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் சான்சஸ் ஆர் தேர். Section 438 of CRPC and now Section 482 of BNSS deals with anticipatory bail. இது ஒரு லீகல் அவேர்னஸ் வீடியோ தான், லீகல் ஒப்பீனியன் வீடியோ. லாவோட உண்மையான கான்செப்ட்ஸை ரொம்ப சிம்பிளாக உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கிறது உங்களோட அட்வொகேட் ராஜமாதங்கி.